சக்கரவள்ளி கிழங்க வச்சு வீட்டிலேயே எப்படி கட்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பாதியாக கீறி அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துப்போம். மசிச்சு வச்ச கிழங்கு கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 பல்லு பூண்டு, ஆல்ரெடி வெட்டி வச்ச பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஆல்ரெடி வெட்டி வச்ச ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போது பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே மிக்ஸ் பண்ணி இருக்கிறத உருண்டையை பிடிச்சி அதை தட்டி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். இதே மாதிரியே தட்டி வச்சுக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு நல்லா பொன்னிறமாகி வந்துட்டு அவ்வளோதான், நம்ம வீட்டிலேயே கட்லெட் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டில் சும்மா சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே மாதிரி கட்லெட் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.